யாரோ ஆயிரப்படி முன்பதாக நின்று ஆச்சாரியா எங்க போனான்னு தெரியல. ஏ வச்சா நம்ம யார ஆச்சாரியா இருந்தோம்? ஆச்சாரியாரா ஆச்சாரியாரா தேடி வந்துமா? தேவரால் ஆச்சாரியா எப்போ கூட்டலாம் அப்படி திக்கலாம். எப்போ கூட்ட ஆச்சாரியா இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிருந்தா? ஏய் பெரியோரை பார்த்தால் வணங்கணும். டேய் யாரு நீ தப்பு இல்ல நின்னபடியா வணங்கலாம். எங்களை மாதிரி உயரமா இருந்தாதான் குனியணும். சரிங்க அது வேற நீ இருக்கிற உயரத்துக்கு கூலிக்கார ஆச்சாரி போய் நாம தானே கூலி அது உண்மைதான். ஆச்சாரிய எல்லாரும் வேலையும் கூப்பிட்டு ஒண்ணா ஏன் கூப்பிட்டு தெரியுமா? இரும்புல பச்சியா ஆச்சாரியா தொண்டையில கிச்சிச்சா ஆச்சாரி போட்டுக்கிறா ஒரு ராசி கது வாசகால நல்லா செய்வியா? கது வாசகாலு அருமையா செய்வியா? ஒரு நாள் கூட தங்கறியா தங்கலையான்னு தெரியல. யாரு வண்டியாத்து வீட்டுக்கு போறதுதான் கேள்வி. ஆனா எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கொட்டாவுக்கு பின்னாடி இது வருது இந்த பந்தல். ஆமா இந்த பந்தலுக்கு பின்னாடி பெரிய கடை வச்சிருக்க தெரியுமா? ஓ பெரிய கடை. என்ன கடைங்க? என்ன கடைங்க? பின்னாடி என்னென்ன கடைக்கு தெரியுமா? என்ன கடை? எல்லா கடையும் பின்னாடி எல்லா கடையும் கது வாசகால வந்து அங்க வந்து அரகர மிஷின் எல்லாம் மொத்த வச்சு அத மொத்த யூத்தாமா இவட்டா ஆச்சாரியில வரு பாரு வெள்ளிக்கிழமை வரணும் உண்டாங்க. வெள்ளிக்கிழமை வரணும் உண்டாங்க. வெள்ளிக்கிழமை வரணும். ஆமா அதுக்கப்புறம் வீட்டு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கார விட்டு போடுவாரு. கை திரும்பி கேக்குறேன். ஆமா என் திறமை இப்பதான் வந்து கல்யாணத்துக்கு கரண்டி எல்லாம் வந்துடுது. அந்த காலத்தெல்லாம் வந்து கொட்டாங்குச்சி எடுத்து மூங்கில் பத்து எடுத்து அழப்பு செய்வாங்க. இந்த காலத்துல யாருக்கு தெரியும்? தெரியாது. அழப்புனா தெரியுமா உனக்கு? அந்த அழப்பைய ஐயா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கல்யாண வீட்டுக்கார். அந்த அழப்ப கரண்டி பேர் செய்து கரமாந்தத்துல சொறி வைப்பேன். அது கல்யாணத்துக்கு உதவாது, கரமாந்தத்துக்கு தான் உதவும். இருபா ஒரு அழைப்பு செய்தா நல்லதுக்கு தான் செய்வாங்க. கருமாத்துக்கு என்ன செய்வாங்க? இல்லப்பா கைராசி எங்க ஊர் பக்கத்துல மாகர்ல இருக்குது. மாகர்ல வந்து பெருமையா தேர் செய்யணும்னு சொன்னாங்க. வந்தது பேர் தேர். அந்த தேர் யார் செய்தது? நான் தான் செய்தேன். நாளைக்கு வந்து நாளைக்கு விஷயக்காம காஞ்சி மாநகர்ல பெருமா கோயில், சின்ன காஞ்சிபுரத்துல பெருமா கோயிலுக்கு பெருமா கோயில் நாளைக்கு வந்து தேர் திருவிழா நடக்க போகுது. அந்த தேர் செஞ்சது இவர்தான். ஆமா அந்த தேர் மட்டும் இல்ல, பக்கத்துல மாகர்ல சொன்ன பாரு அங்க ஒரு தேர் நான் தான் செய்தேன். என்ன செய்தாங்க? தேர் திருநானா காஞ்சிபுரத்துல எவ்வளவு ஜனம் வருது அது போல அங்கேயும் வந்ததுங்க. எந்த குறையும் கிடையாது. அருமையா தேர் செய்தேன். சாமி அலங்கரத மண்ண எடுத்து வச்சாங்க. வடவத்தை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்த உடனே என்ன ஆச்சு? மூணே பெரல் சக்கரம் சுவாண்டி மூணே பெரல் வந்து நாலாவது பெரலுக்கு முடிஞ்சு வீந்துது. அங்க ஒரு 150 செத்துது. நல்ல ராசியான ஒரு மூணே பேருதான். நாலாவது பேர்லுக்கு மொத்தம் முடிச்சுக்கிட்டு பேருதான் 150 பேர். இந்த புண்ணாங்க இருந்தா உடம்புல இருந்துருக்குமா? எலும்பு உடம்பு கும்பரியா நாங்க வாங்குற மரம் அவங்க கிட்ட சொல்லுவோம் பிரமாதமான மரம். ஆனா எந்த மரத்தை வாங்கி வைக்கிறோம் எந்த மரத்தை வாங்கி வைக்கல எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஆச்சாரிக்கு கூலி கொடுத்தா கமிஷன் கொடுத்தா ஒழுங்கா இருக்கும். ஒழுங்கா இருந்து வச்சுக்கா ஒரு மாசத்துக்குள்ள மரம் முறிக்கும். அப்படியே அது கதுவா இருந்தாலும் சரி வாசகாலம் இருந்தாலும் சரி. அவ்வளோ கைராசி. சரி என்னப்பா உன்னை உயரமாக்கணுமா? என்ன கேட்க போறேன்? உனக்கு கட்டக்கால் வச்சு உயரமா. சரி நான் உனக்கு கட்டக்கால் வச்சனா கட்டக்கால வைத்து முட்டப்பையா நீ 3 நாளே போய் விடுவாய். கல்யாணம் செய்து